இந்த வீடியோவில் கொக்கி காஜா பட்டன் எல்லாம் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. பார் கட்டுறதுக்கு நூல் 2 பட்டையாக ஒன்றா விட்டு அப்படியே அது 4 பட்டையாக நூல் நம்ம முடிச்சு போட்டுருக்குறோம். இது ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, இது கொக்கி பீஸு, இது எக்ஸ்ட்ரா பீஸு. பார் கட்டுறது எப்பயுமே எக்ஸ்ட்ரா பீஸில் கட்டணும். இந்த இடத்துல இப்படி விட்டுறோம், உள் பக்கமாக இப்படி விட்டுட்டு இவ்வளோ தூரம் நாலு பட்டை இந்த மாதிரி போட்டு இழுத்துடணும். நாலு தடவை இழுத்துட்டோம் இந்த மாதிரி. இப்போ இப்படி திருப்பிக்கிட்டு இந்த இடத்துல துணியில் கொடுத்து ஒரு முடிச்சு போட்டுடணும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி போட்டுட்டு எப்பயுமே துணியில் உள்ள நூலை எடுத்து ஊசி மேலே இப்படி சுற்றிட்டு இப்படி இழுத்தோன்னா முடிச்சு விழுந்துடும். இப்போ என்ன பண்ணணும், கட்டை விரலால் இந்த நூலை இப்படி அமுத்தி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு பேக் சைடை இப்படி எடுத்துக்கிட்டு, ஏன்னா இப்படி கொடுத்தோம்னா நமக்கு குத்தி இழுத்துருவோம், அதனால் பேக் சைடில் இப்படி திருப்பிட்டு இப்படி இப்படி செஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக நூல் மட்டும் வரும். அதில் இந்த பக்கமும் நூல் இருக்கும். சென்டரில் நம்ம இப்படி ஊசி இழுத்துடணும். டைட்டாக அந்த முடிச்சை டைட் பண்ணிடணும். அப்படியே முடிச்சு போடும்போது எல்லாத்தையும் ஒரே சைடாகவே போடணும். இப்படி போட்டுட்டு வரும்போது முடிச்சு எல்லாத்தையுமே நான் இந்த பக்கமாக இப்படியே தான் எடுக்கிறேன். எல்லா முடிச்சுமே அதே மாதிரியே வரணும். இப்போ நம்ம இது ஃபுல்லும் முடிச்சிட்டோம். இந்த இடத்துல லாஸ்ட்டு செய்யும்போது திரும்பி நம்ம ஃபஸ்ட்டே எப்படி நூலில் இந்த துணியில் கொடுத்து வாங்கினோமோ அதே மாதிரியே லாஸ்ட்டு முடிக்கிறப்பையும் துணியில் கொஞ்சமாக எடுத்து அப்படியே இழுத்துடணும். இழுத்துட்டு அந்த முடிச்சு போடும்போதும் முடிச்செல்லாம் இந்த பக்கமே வந்துருக்குது இல்லை. இப்போ ஊசியை நம்ம இப்படி உள் பக்கமாக கொடுக்கும்போதும் இந்த சைடில் இங்கேயே கொடுக்கணும். திருப்பி நம்ம இந்த பக்கமாக இப்படி கொடுத்தோம்னா முடிச்செல்லாம் இப்படி முறுக்குன மாதிரி இப்படி வந்துடும். அதனால் அதே சைட்லேயே கொடுத்து அப்படியே பேக் சைடு இழுத்துடணும். இப்போ அப்படியே திருப்பி பின்பக்கத்தில் ஒரு முடிச்சு போட்டுடணும். கொஞ்சமாக துணி எடுத்து இப்போ என்ன பண்ணணும், இந்த நூலை எடுத்து 2 தடவை இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இழுத்தோம்னா முடிச்சு விழுந்துடும். இது கொக்கி மாட்டுறதுக்காக தைப்பமில்ல அந்த பார் கட்டியிருக்கிறேன். இதில் பார் கட்டியிருக்கிறோம், இதில் கொக்கி கட்டணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், இப்படி எடுத்து இதில் மாட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி கொக்கியை வைக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும். இப்படி வெளியில் இருக்கிற மாதிரி கொக்கி வைக்கக்கூடாது. இந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு வளையத்தை மட்டும் இப்படி பிடிச்சிக்கணும். இன்னொரு வளையத்தில் இப்படி கொடுத்து இப்படி இழுக்கணும். எல்லாத்துக்குமே பார் கட்டுறதுக்கு கொக்கி கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 4 பட்டையாக நூல் பட்டா ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரமும் தைச்சி முடிச்சிடலாம். இப்படி கொடுத்து திரும்பி இதிலேருந்து ஒரு சுற்று சுற்றிடணும். கொக்கியில் படாமல் வெறும் ஊசியில் மட்டும் இப்படி படுற மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு இப்படி இழுக்கணும். இப்போ இதில் 3 தடவை எடுத்துட்டோம். அடுத்தது இப்படி உள்பக்கமாக கொடுத்து கரெக்டாக இந்த கொக்கி வளையம் இருக்குல்ல, இதுக்கிட்ட நேராக கொண்டு வரணும். இப்படி வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல மட்டும் இப்படி கொடுத்து, இது கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும், அதனால் இப்படி கொடுத்து இந்த நூலை எடுத்து ஊசிலையும் சுற்றணும். அதே சமயம் இந்த கொக்கி வளையத்துலேயும் சேர்த்து சுற்றி அப்படியே இழுக்கணும். இப்படி கொடுத்து திரும்பி அந்த வளையத்துக்குள்ளார இப்படி வரணும். இதில் 2 தடவை செஞ்சால் போதும். திரும்ப இப்படி திருப்பிட்டு இந்த இடத்துல கொடுத்து அந்த வளையத்துக்கு நேராக வந்துடணும்.
இதில் 3 தடவை கொடுத்து இழுத்துட்டோம். 2 தடவை மேலே சுற்றிட்டு முடிச்சு விழுந்துடும். அப்படியே அதை கட் பண்ண வேண்டியதுதான். இப்போ கொக்கி கட்டிட்டு இதை பார்த்தோம்னா லூஸ் இல்லாமல் கொக்கி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்படி ஆடாமல் நல்லா டைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி கட்டிட்டோம்னா இப்போ கொக்கி நல்லா ஸ்ட்ராங்காகிடும். இந்த மாதிரி தைக்கும்போது இந்த பேக் சைடில் இந்த இடத்துல தெரியக்கூடாது. கொக்கி கட்டும்போது இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே உள்ள துணியில் மட்டும் நம்ம பார்த்து ஸ்ட்ராங்காக கட்டிடணும். அடுத்தது பட்டன் கட்டுறது எப்படின்னு பார்ப்போம். பட்டன் கட்டுறது எப்பயுமே எக்ஸ்ட்ரா பீஸில் தான் வைக்கணும். இதில் 4 ஹோல் இருக்குது. ஒரு சிலதில் இந்த இடத்துல பள்ளமாக இருக்கும். அந்த மாதிரி பள்ளமாக இருந்ததுன்னா அந்த பள்ளத்துக்கு மட்டுமே இப்படி கொடுத்து இழுத்துக்கணும். இல்லைன்னாக்கா இதில் அந்த மாதிரி பள்ளமாக இல்லாமல் இருந்ததுன்னா இப்படி இன்ட்டு மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்படி பேக் சைடு திருப்பி இதில் ஒரு முடிச்சு போட்டு முடிச்சிடணும். அடுத்தது காஜா கட்டுறது எப்படின்னு பார்ப்போம். அடுத்தது காஜா எடுக்கிறது. இந்த பட்டனுக்கு நேராக உள்ள இடத்த இப்படி மடிச்சுக்கணும். இப்படி 2ஆக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு சின்னதாக கட் பண்ணணும். கட்டை விரலில் கிரிப்பாக இப்படி கட்டை விரலில் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இந்த அளவு கேப் விட்டு நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி கொடுத்து இழுக்கணும். இப்போ இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 பட்டையாக இல்லை, அதில் 2 நூல் இப்படி விட்டுட்டு 2 நூலில் மட்டும் முடிச்சு போட்டிருக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணணும், இப்படி கட்டை விரலால் இப்படி அழுத்தி பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு இந்த 2 துணிக்கும் நடுவில் இந்த கேப் வழியாக இப்படி ஊசி எடுக்கணும். எடுக்கும்போது இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் இப்படி நூல் இருக்கணும். அதுக்கு சென்டரில் இப்படி வரணும் ஊசி. முடிச்சு இழுக்கும்போது இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் பக்கமாக முடிச்சு வர மாதிரி இழுக்கணும். ஒரு டைம் எடுக்கும் போதுமே இந்த பக்கமும் அந்த பக்கமும் நூல் இருந்துகிட்டே இருக்கணும். அதை கவனித்து தான் இழுக்கணும். கரெக்டாக இந்த கேப்பில் மட்டும் அப்படியே படுற மாதிரி இருக்கணும். அந்தாண்ட சைடு நூலில் விட்டு எடுத்துட்டோம்னா ஒரு நூல் மாட்டினா கூட பட்டன் போட முடியாது. இப்போ ஒரு சைடு முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த சென்டருக்கு நேராக ஒரு தடவை இப்படி கொடுத்து இப்படி எடுக்கணும்.
இப்போ இதோட முடிக்க போகிறோம். முடிக்கும்போது என்ன பண்ணணும், 2 சுற்று சுற்றிட்டு அப்படியே முடிச்சிட வேண்டியதுதான். ஆனால் பேக் சைடு எடுத்துடணும், நூல் வெளில தெரியக்கூடாது. இப்போ இது காஜாவை எடுத்தாச்சு. கரெக்டான சைஸில் காஜா எடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப பெருசாக எடுத்தோம்னா போடும்போது உடனே கழண்டு வந்துடும். சின்னதாக இருந்தாலும் காஜா இந்த பட்டன் வந்து உள்ளே போகாது. அதனால் ஓரளவுக்கு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, மொத்தத்தில் நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 இன்ச் அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார் கட்டுறது, கொக்கி கட்டுறது, பட்டன், காஜா கட்டுறது எல்லாமே இப்போ நம்ம இதில் பார்த்துட்டோம். இதை நீங்கள் இதை பார்க்குறதோட இல்லாமல் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, இது போல் எதனா ஒரு துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 மடிப்பாக இப்படி இருக்கணும், 2 துணி இருக்கணும். இதில் அகலம் 5 இன்ச்சு வச்சுங்க. இதில் இருந்து 5 இன்ச்சு, இங்கேருந்து உயரம் 7 இன்ச்சு. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிற அளவை நீங்கள் இன்ச்சு டேப் வச்சு அளந்து பார்த்து கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இப்படி அளவு வைக்கணும் அப்படின்றது தெரியும். அதனால தான் சொல்கிறேன். இங்கேருந்து அகலம் 5, உயரம் 7 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. 2 மடிப்பாக மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்க, இதில் ஒரு 5 கொக்கி கட்டிடணும். இந்த இடத்துல 5 கொக்கி. அதுக்கப்புறமா பார் கட்டுறது அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு 4, 5 அளவுக்கு இப்படி வச்சுங்க. பட்டன் கட்டுறது, காஜா எடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.